எப்படி முறைன்னு எனக்கு தெரியல. நல்ல பெரியவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. 2 பொருளை சமையலறையில் சேர்த்து வைப்பாங்க. என்ன பொருளை சேர்த்து வைப்பாங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்று மிளகா அப்படி ஒன்று அரிசியா இருக்கும். மிளகா அப்படி அரிசி மிளகா அப்படி எடுத்து உங்க கண்ணில் தூவ. ஆமா, மிளகா அப்படி இருந்தா தான் குழம்பு வைக்க முடியும். அரிசி இருந்தா தான் சோறு சமைக்க முடியும். ஏன் சீரகம் சோம்பு வெந்தயம் கடுகு உளுந்தெல்லாம் சொல்ல வேண்டியதானே? என்னன்னு இதுதானே கேள்வின்றி எனக்கு இந்த நாரதர வேஷம் போறார்கள் சிரிச்சா இல்ல, இது ஒரு கேள்வின்றி இதை வேற கேட்டுக்கிருக்க. அப்படி இல்ல, அதுல ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம நான் எப்படி ஒரு விஷயத்தை பேசுவேன்? ஏத்தா தெரியாதா? அதோ தெரியாதா? என்னமா இதுதானேமா இருக்குங்க. அப்ப இனிமேல நீங்க என்கிட்ட வந்து இப்படி தும்புறாலாம் பேசக்கூடாது. உள்ள ஓயல வாங்க, இங்கே நில்லுங்க அங்க நில்லுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதப்பா. என்னண்ணே புதுக்கோட்டை சரியில்லையேனே. இந்த பார்த்தீங்க அம்மா வந்தோடனே நமக்கு தான் கருணை கொடுக்குறா. கொள்ளங்குடி காளி. ஏத்தா அடுப்படியில் என்னத்தா அரிசி இருக்கும்லத்தா? மிளகா அப்படி இருக்குமா சொல்றீ? ஏத்துக்க மாட்டுறது. அரிசி மிளகா பொடியெல்லாம் கேட்கறது தான் நீங்க நாரத பேச போட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், எந்த பொருள் இருந்தாலும் சரி 2 பொருளை சேர்த்து தான் வைப்பாங்க, சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து வச்சவங்களா இருந்தா நான் சொல்றத ஆமோதிச்சுக்குங்க. சேர்த்து வைக்கல அப்படின்னா இனிமேல் அதை அடுப்படியில் சேர்த்து வைங்க. ஆண்கள் இதை பார்த்தாலும் வீட்டில் போய் பெண்கள்கிட்ட இந்த 2 பொருளை சேர்த்து வைங்க, அதுக்கு ஒரு கதை இருக்கா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. உப்பில்லாத பண்டம் குப்பையில எவ்வளவு பெரிய சுவையான உணவு படைச்சாலும் அதுல உப்பு இல்லைன்னா நல்லா இருக்குமா? இருக்காது. எவ்வளவுதே நம்ம சுவையா குழம்பு வைக்கணும் முடிவு ஒன்னால அதுல புளி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. புளியும் உப்பும் அதாவது அதிகப்படியா வீட்டுல இருக்கணுமா? இன்னைக்கு சொல்றேன், எல்லா ஆத்தாக்களும் இதை தினமும் வைங்க. ஏன் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தார்கள். எதற்காக? தேவேந்திரன் வாங்கினான் சாபம். துர்வாச முனிவர் இட்டார். நீ என்னை மதிக்கல, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் பார்க்கடல்ல போய் மறையட்டும்ங்கிற ஒரு சாபத்தை கொடுத்தார். அப்ப மறுபடியும் ஒரு தேவாமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து வந்தவள் தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி வரும்போது உப்பும் கூட வந்தது. ஏன்னா கடல் தண்ணீரான உப்பு வருது. அப்ப உப்புங்கிற பொருள் மகாலட்சுமியினுடைய அம்சம், அது வீட்டில் இருக்கணும். அதன் பிறகு புலி. நம்மாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். 12 ஆழ்வார்களே நம்மாள். அவர் யாரோட அம்சம்னா? நம்மாழ்வார்னா இவர் இயற்கை விஞ்ஞானி இருக்காரு, அந்தவர் இல்ல. அந்த நம்மாழ்வார்ல அந்த ஆழ்வார். அவர் யாரோட அம்சம்னா பெருமாளுடைய அம்சம், மகாவிஷ்ணுடைய அம்சம். அவர் ராமாயணம், அதாவது இன்னைக்கு பாருங்க மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் வர்றாரு. அப்ப நம்மாழ்வாரை பார்க்க வர்றாரு. நம்மாழ்வார் எதுக்குள்ள தங்கி இருக்காரு அப்படின்னு ஒரு புளிய மரத்துக்குள்ளாமா புளிய மரத்துல தங்கியிருந்தாரு. ஏன் புளிய மரத்துல தங்கி இருக்காரு? இன்னைக்கு பூலோகத்துல தூங்காத மரம்னா எந்த மரத்தை சொல்லுவான்? புளிய மரம். அது லட்சுமணே. லட்சுமணி 14 வருஷம் தூங்காம இருந்தேன். அவருடைய மறுபிறவி தான் புளிய மரம். புளிய மரத்துக்குள்ள உட்கார்ந்து தான் பெருமாளை தவம் பண்ணார். அப்ப புளிய கொண்டாந்து ஏன் வைக்கிறோம்னா அந்த புளிய மரத்துக்குள்ள இருந்த புளிய மரம் யாருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சுன்னா பெருமாளுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்ப புளியையும் உப்பையும் கொண்டாந்து நம்ம அடுப்பறையில எப்பவும் வச்சிருந்தோம்னா பெருமாளும் மகாலட்சுமி 2 பேருக்கும் நம்ம வீட்டுல சேர்ந்தே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். அதனால உப்பும் புளியும் வீட்டுல எப்பவுமே இருக்கணும். உப்பும் புளியும் இருக்கணும்ன்றதுல சேர்ந்தே பக்கத்திலே இருக்கணும். அப்ப பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த ஒரு குறையோ எந்த ஒரு மாறுபாடோ நடக்காது. அதனால அடிப்படையில் சேர்த்து வைக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னா அது உப்பு புளி. ஆழ்வார்கள் 12 பேர். சரியா? சரிதான். அதான் நான் திருப்பி சொல்லிட்டேன். அப்ப சரியா இருக்கிறதுனால ஆழ்வார்கள் 12 பேர். ஆமா. நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 பேர். ஆழ்வார்கள். சரி, நான் கேட்கிறேன் உங்களை, நாயன்மார்களை பத்தி கேட்குறீங்கல்ல. நாயன்மார்களே பொம்பளை பிள்ளைக்கு அன்னைக்கு தான் கல்யாணம். அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு நீங்க கேட்டீங்க, நான் பதில சொல்லிட்டேன். ஆமா. இப்ப ஏன் மண்டபம்? ஏன் அப்படி எல்லாம் ஒரு மண்டபம் அப்படி கிடையாது. அப்ப 2 கேள்வி எப்பனாலும் மாத்தி கேட்கலாம். அப்ப 2 கேள்விக்கு நான் பதில சொல்லிக்கிறேனுமா? நாயன்மார்கள்னாலே சிவபெருமான் ஒருத்தர் சோதிச்சு அவரை தனக்குள்ள ஐக்கியமாகிக்கிறதா நாயன்மார்களுடைய வேலை. இப்ப நீ என்ன கேட்க வந்தீங்க? ஒருத்தன் சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா. சிவனையே ஒருத்தன் துணியால மூக்கெடுத்து கட்டி போட்டான். நாங்க கூடிய 63 பேர்கள் நீங்க சொன்ன மாதிரி சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனையே நினைத்து சிவனையே அனுதினமா அவருடைய ரத்தத்திலே கலந்து இறைவனை நினைச்சு பாடி இருக்காங்க, அழுதுருக்காங்க, தொழுதுருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க. அம்மா சிவனடியா. ஆனா ஒரு வேற எவனா ஒருத்தன் போய் சிவனை மூக்க வச்சு கட்டிவிட்டான. மூக்க வச்சு கட்டல, மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா? மூக்கல துணியை வச்சு கட்டிவிட்டியா? சிவன் கேட்டனால தான் பொண்டாட்டியவே அனுப்பி விட்டார். ஏற்பகை நாயனார். சிவன் கேட்டனால தான் புள்ளையவே வெட்டி கொடுத்தார். சிறுதொண்டர். எம்புடி பேர் சிவனுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க? பெத்த பிள்ளையவே சமைச்சு கொடுத்தாரா. பேரை பாருங்க, சிறுதொண்டரா. செய்தது பெருந்தொண்டு, ஆனா சொல்றது சிறுதொண்ட. கதையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்லுங்க. ஒருத்தர் சிவனுக்கு கண்ணையே கொடுத்தார். அப்ப சிவனடியாரா வந்தவங்க சிவனுக்கு தான் உதவி பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்ற சிவனடியாரு சிவனுடைய மூக்க துணியை வச்சு கட்டிவிட்டார். மூச்சே போகாத அளவுக்கு. ஆமா இருக்காருல்ல. யாரு?
இவர் பேரு வந்து சோழவள நாட்டிலே பிறந்தவர். இது தானு சர்மா அப்படின்ற இல்லங்க, இது வந்து அடியார்கள்னாலே சோழ நாடு தானே. இல்லங்க, இது வந்து அடியார்கள், இது வந்து நாயன்மார்கள் கதை கிடையாது. சோழவள நாட்டை சேர்ந்த தானு சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சிவனடியார். இந்த தானு சர்மா என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை வணங்கிக்கிட்டே இருக்கார். பிறந்ததுல இருந்து சிவபக்தர் தான். பெரிய ஆள் ஆயிட்டாரு, கல்யாணம் ஆயிருச்சு, பிள்ளைகளும் பிறந்துருச்சு, சிவபக்தர் தான். ஆனா அவருக்கு சிவன் காட்சி தரலையே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். சிவனுடைய அருள் தனக்கு கிடைக்கவில்லை. அப்ப அருள் கிடைக்கல, இந்த சிவன் இனிமேல் நமக்கு அருளை கொடுக்க மாட்டாயா, இந்த ஆளை இனிமேல் நம்ம கும்பிடவே கூடாதியா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சிவனோட சிலையை எடுத்து மேலே வீட்டில் பரனில் வச்சுட்டார். அவசரமாக வச்சுவிட்டு சிவனை கும்பிடாம மாறி பெருமாளை கும்பிட ஆரம்பிச்சிட்டார். பெருமாளை கும்பிட ஆரம்பித்தோன்னே இவர் அனுதினமும் இந்த திவ்ய பிரபந்தங்கள் பாட்டு பாடுறது, பெருமாளை பற்றி பேசுறது, பெரிய பெருமாளுடைய பெருமையான பெரிய கதைகளை பற்றி சொல்கிறது, விஷ்ணு புராணம் படிக்கிறது, இப்படியே இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் எப்போவுமே தீவாதாரனை காட்டி சாமி கும்பிட்றவர் அன்னைக்குன்னு நறுமணம் கமலக்கூடிய வாசனை மிகுந்த பொருட்களை பூரா கொண்டு வந்து அப்படி நெருப்பில் தூவி இன்னைக்கு சாம்பிராணி இதெல்லாம் சொல்கிறோம்ல பற்றின அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படிப்பட்ட பொருளை எல்லாம் தூவி பெருமாளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கார். காமிச்சுக்கிட்டு இருக்கையில இவருக்கு என்ன தோணுது, என்ன தோணுது, பெருமாளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வாடையை இந்த சிவை முடிச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வேகமா மேல பரன் மேல ஏறி ஒரு துணி எடுத்து நல்லா நறுக்குன்னு சிவன் மூக்க சுத்தி கட்டிவிட்டார். இவன் கட்டின உடனே சிவன் காட்சி கொடுத்துட்டார். இவனுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு, நட்டுங்கிறியா, என்னப்பா சிவனை இது, இத்தனை வருஷமா நான் பிறந்ததுல இருந்து உன்னை கும்பிட்டேன், கல்யாணம் காட்சி பண்ணி புள்ள குட்டி பக்கிற வரைக்கும் உன்னை கும்பிட்டேன், அப்பெல்லாம் நீ எனக்கு காட்சி கொடுக்கல, இப்ப நான் பெருமாளை வணங்கி பெருமாளை தொழுது பெருமாளை பாடிக்கிட்டு இருக்கேன், பெருமாளை இப்ப இந்த நறுமணம் கமழ்ந்த ஒரு பொருள் கூட உன் மூக்கில் நீ நுகரக்கூடாதுன்னு நான் கட்டுறேன், இப்ப போய் எனக்கு காட்சி தர்றீங்க அப்படின்னு போது அப்பதான் சிவன் சொன்னாரா, நீ பிறந்ததுல இருந்து புள்ள ஊட்டி பக்கிற வரைக்கும் நீ கும்பிட்டாடா நியாயம்தான், ஆனா என்னைக்காவது நான் இருக்கேன்னு நம்பிக்கையில நீ கும்பிட்டுருக்கியா இல்லையே, சிவன் இருக்காரா, காட்சி கொடுப்பாரா, வரம் கொடுப்பாரா, அருள் கொடுப்பாரா அப்படின்னு உனக்குள்ளே சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, சாம்பிராணி புகைய நான் நுகர்ந்துருவேன்னு நினைச்சேல, அப்ப நான் உண்மையா இருக்கேன்னு நீ நம்புற, அந்த நுகர்வால எனக்கு அந்த வாசனை போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அப்ப இன்னைக்கு தானே நீ உண்மையாவே நான் இருக்கிறத நம்பியிருக்க, அதனாலதான் என்னை உண்மையா நீ நம்பினதுனால உனக்கு நான் காட்சி கொடுத்தேன் அப்படின்னார். இதுதான் சிவே மூக்க இறுக்கமா துணியை வச்சு கட்டினவர் யாரு அப்படின்னா அது தானு சர்மா என்று சொல்லக்கூடிய சோழவள நாட்டை சேர்ந்த செண்பகவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆதி காலத்தில் இருந்த ஒரு சிவபக்தருடைய கதை. பாருங்களேன், ஒருத்தர் அறியாமையில் இருந்தாலும் அவனுக்கும் அந்த அறியாமையை நீக்கி அருள் கொடுத்தவர். இவ்வளவு நாளா சிவன் இருக்காரே தெரியல, காட்சி நீங்க சொன்ன மாதிரி மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு கோவில் இருக்கு, சாமிக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணுவாங்க, என்ன அலங்காரம் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பொருளையும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பொருள்னா எப்படி, என்னென்ன இந்த அம்மா அபிஷேகம் பண்ற, அது என்ன அலங்காரம்னா என்னத்த, என்ன முறிய இருக்காரு, சரி, ஆண்டி குளத்துல காட்சி தர்றாரு, அம்மா ராஜ குளத்துல காட்சி தர்றாரு, சுப்பிரமணிய குளத்துல காட்சி தர்றாரு, வேடுவரா காட்சி கொடுக்குறாரு, எல்லா இடங்கள்லயும் இப்ப அம்பாள் இருக்காங்க, காமாட்சியா இருக்காங்க கரும்போட, மீனாட்சியா இருக்காங்க கிளியோட, அன்னபூரணியா இருக்காங்க பாத்திரத்தோட, உணவளிக்கும் பாத்திரத்தோட, ஒவ்வொரு உருவம் இருக்குல்ல. சரி, நான் கேட்கிறேன் உங்களை, ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி மருத்துவர் உடைய உடுத்திருக்கும், அது என்ன மருத்துவர், இன்னைக்கு நம்ம நவீன மருத்துவர்கள் இந்த இருதயத்தினுடைய துடிப்பை பார்க்கறதுக்கு என்னப்பா வச்சிருப்பாங்க, எது நல்லா சொல்லுங்க, இங்க மைக்ல வந்து சொல்லுங்க, டெட்டாஸ்கோப். மருத்துவர் உடை உடுத்தி தம்பி சொன்ன அந்த இருதய துடிப்பை பார்க்கறாங்களே அந்த கருவி, அதை வச்சிருக்க சாமி எந்த சாமி சொல்லுங்க பாப்போம், வித்தியாசமா இருக்கானே, போட்டு போட்டு எந்த சாமியா நம்ம டெட்டாஸ்கோப் வச்சிருக்க மருத்துவருடைய ஆடை உடுத்தி நீ ஆங்கில சொல்லு. ஒரு கோவில் இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுங்க, கோவில்ல இருங்க, சிவனடியாரை பத்தி கேட்டீங்கல்ல, மகளுக்கு கல்யாணம், கல்யாணத்தன்னைக்கு எங்க அக்கா சொல்லிருச்சு சப்போர்ட் இந்த பிள்ளை தங்கச்சி தான் இருந்துச்சு, அதுவே போதும்க்கா, இம்புட்டு ஆம்பளை எல்லாரும் கை தட்டு, இந்த எங்க அக்காவும் அந்த அக்கா ரெண்டு பேரும் எனக்கு போதும்,
இல்ல இப்ப நீங்க என்ன கேட்க வரீங்க கேளுங்க. நான் எதுனாலும் கேட்பேன். கேளுமாண்டி நான் உன்னைய. வாயெல்லாம் ரொம்ப அந்த அண்ணன் என்ன கார்த்தி ரொம்ப ஒரு மாதிரி இறங்கி பண்ண பூரா தூங்கி இருக்குது. என்னத்த கதையை பேசுற 10 பேர் கதை அப்படிலாம் இல்ல. இந்த இத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க. உட்கார்ந்திருக்கவங்க உங்களுக்கு மனுஷனா என்ன தெரியலையா? என்ன கேக்குறீங்க கேளுங்க. அவரை பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? கேளுமாண்டி. அப்ப எங்க அண்ணனை பத்தி நீங்க குறைவா பேசுறீங்க. நீ கேளுமா. அதோட நிப்பாட்டுங்க. கேளுமா நீ என்னமா கேக்குற கேளுமா. மகளுக்கு கல்யாணம். கல்யாணத்தன்னைக்கு கல்யாண மணக்கோலத்துல உட்கார்ந்திருக்கப்பல முடிய புடிச்சு அறுத்து ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டாரு. அப்பே கொடுத்தவர் யாரு? 63 நாயன்மார்கள் மானக்கஞ்சரர்னு ஒருத்தர். மானக்கஞ்சாரர்னு ஒருத்தர். தெரியும். என்ன கேக்குறவர் தெரியுமா என்ன அர்த்தம்? பதில் தெரியுதே, பரவாயில்லையே சொல்லுங்க அண்ணே. இது ஏட்டிக்கு புடி தானே இந்த பேச்சு. நீ பேச்சே எப்பவுமே அப்படித்தானே பேசுவேன். இதெல்லாம் புதுசா சொல்லிருக்கீங்க நீங்க. கொம்பு தேனோட சாரும் கரும்பு சாரும் சேர்ந்தா எவ்வளவு சுவை தெரியுமா? அந்த மாதிரி அந்த ஊரோட பேரு மானக்கஞ்சாரர் அப்படிங்கிறவர் சிறந்த சிவபக்தர். அவருக்கு எல்லா வளமும் இருக்கு. நில வளம் இருக்குது, அவருக்கு செல்வங்கள் இருக்கு, எல்லா வளங்கள் இருந்தும் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குறை மட்டும் இருக்கு. என்னன்னா இவர் எப்பவுமே சிவனடியாருக்கு தன்னால இயன்றத சிவன் கோயிலுக்கு போய் தன்னால இயன்றத பொருள்களை கொடுத்து சிவ பூஜையை கொடுத்து சிவனை மகிழ்விப்பார். இப்படி மகிழ்விச்சுக்கு இருந்த அந்த நாயன்மாருடைய மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவன் மகப்பேருங்கிற ஒரு செல்வத்தை மட்டும் நம்ம கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டே இருக்கார். அப்ப இறைவனுடைய அருளால இறைவன் புருஷனும் கொண்டாடி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லையே, உங்களுடைய அருளால எங்களுக்கு குழந்தை பிறக்கணுமே அப்படி கேட்கும்போது சிவனுடைய அருளால அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, எப்படி மார்க்கண்டேயன மருத்துவவதியும் அவர் 2 பேரும் சேர்ந்து 16 வயசு வரைக்கும் வாழ்ந்தா நல்ல பிள்ளையா போகும்னு சொல்லி கேட்டு வாங்கினாலும் அதே மாதிரி இவர்களுடைய பக்தியை பாராட்டி சிவபெருமான் ஒரு பெண் குழந்தையை கொடுத்துட்டார். பெண் குழந்தையை கொடுத்த உடனே இவங்களும் பாராட்டி சீராட்டி பெண்ணை எப்படி வளர்க்கணுமோ அந்த அளவுக்கு வளர்க்குறாங்க. ஒரு பெண்ணுங்கிறவள் எப்பொழுது அந்த பெண்மை அப்படிங்கிறத உணர்றாள்னா அவள் திருமணத்துக்கு பிறகுதான். அப்ப அது வரைக்கும் குழந்தையாவே இருக்கா, அவளை முழுமைப்படுத்தணுங்கிறதுக்காக பெண்ணுக்கு திருமணம்னு ஒன்று நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கும்போது கலிக்காம நாயனார் அவர் அங்கிட்டு ஒரு அரசர் ஏற்கோன் கலிக்காம நாயனார் அவர் என்ன பண்றாரு, இந்த அம்மாவுடைய செல்வ வீரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு, அவங்க அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நடைமுறைகளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் விட்டு அனுப்பிடுறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவருக்கு அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுறாங்க. பேசி முடிவெடுக்கிறாங்க. சரி பொண்ணு எனக்கு பிடிச்சிக்கிச்சு, மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிக்கிச்சு, அப்ப பொண்ணுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து தேதியை குறிச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு மானக்கஞ்சரர் ஒத்துக்கிட்டார். அப்ப ஒரு நாள் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? எவ்வளவு பெரிய அடியாரா இருந்தாலும் என்னதே சிவ தொண்டு செஞ்சாலும் அவரை சோதிச்சுதான் தனக்குள்ள ஐக்கியமாக்கிக்குவாராம். அப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு, மானக்கஞ்சரர் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்க வேண்டிய வேலைகளை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் கலிக்காம அவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து வர்றார் தன்னுடைய படைபலங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு. அப்ப இவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல தங்குறார். அந்த இரவுல சிவபெருமான் சிவனடியாராக கழுத்துல ருத்ராட்சத்தோடு ஜடாமகுடத்தோடு கையில ஓட்ட கம்போட்ட வந்து நிக்கிறார். அப்ப சிவனடியார் பார்த்தோன்னே சிவனுக்கே இவ்வளவு துண்டாற்றும் போது சிவனடியாருக்கு சும்மா இருப்பாரா? வேண்டியதெல்லாம் விழுந்து கவனிக்கிறாங்க. புருஷனை முன்னாடி காலில் விழுகிறாங்க, மணப்பெண்ணும் சேர்ந்து காலில் விழுகிறா சிவனடியார் காலில் விழுந்தோடனே என்ன போல வாழ்வு உண்டாகட்டுங்கிற ஒரு வாழ்த்தை கொடுத்து விட்டு சிவபெருமான் பார்க்கிறார். அந்த அம்மா முகத்தை பார்க்கல, அந்த அம்மா கூந்தலையே பார்த்துக்கிருக்காரு. அப்ப மணக்காஞ்சரருக்கு ஒரு சந்தேகம், ஏன் பெண்ணோட கூந்தலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இந்த பெண்ணினுடைய கூந்தல் கிடைத்தால் நான் பஞ்சவடி செய்து போடுவதற்கு எனக்கு கொஞ்சம் ஏதுவா இருக்கும் அப்படிங்கிறார். பஞ்சவடினா என்ன? ராமர் போய் இருந்தாங்களே அது அல்ல. பஞ்சவடி அப்படின்னா பூநூல், அது ஒரு வகையான பூநூலா. அப்ப எனக்கு பூநூல் செஞ்சு போடுறதுக்கு இந்த பெண்ணினுடைய கூந்தல் நீளமா இருக்கு, அந்த கூந்தலை கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு. நாளைக்கு கல்யாணம் பொண்ணுக்கு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யாராவது பொண்ணோட தலைமுடி அறுத்து கொடுப்பாங்களா? அப்படி அறுத்து கொடுத்தா அந்த பெண்ணு பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா? இல்ல அதை வர்ற மாப்பிள்ளை தான் கட்டிக்குவாரா? ஆனா மணக்காஞ்சரர் ஒரு நொடி பொழுதோட யோசிக்கிறேன். விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறாரு, கத்தி எடுத்தாரு, மகளோட கூந்தலை அறுத்து அந்த அடியாற்ற கொடுக்கிறார். அடியாற்ற கொடுத்தோடனே அடியார் மறைஞ்சிறார். வானத்திலே அம்பாலும் சிவபெருமானும் காட்சி கொடுத்தார்களாம். உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய பக்தியை மெச்சினேன், எப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னு தெரிஞ்சோ சிவனடியார் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காக யோசிக்காம அறுத்து கொடுத்தியோ, இந்த நொடி பொழுதிலிருந்து உன்னை எனக்குள்ள ஆட்கொள்கிறேன், உன்னை எனக்குள்ள ஐக்கியமாக்கிறேன் அப்படின்னு அடியாரா ஏத்துக்கிட்டார். அப்ப அந்த பகல்ல விடிஞ்சிருது. அங்கிருந்து கலிக்காமர் வர்றாரு. வந்து பார்த்தா பெண்ணு முடி இல்லாம இருக்க உடனே இந்த விஷயங்களை கேட்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு. அப்ப சிவபெருமான் வந்து ஆடிய திருவிளையாடல்களை சொன்ன உடனே அப்பத்தான் அவர் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவாங்களா? முடியலாத இருக்கவில்லையே. அவர் என்ன சொல்லி ஏத்துக்கிறாரு, சிவனே உன்னுடைய கூந்தலை கையில வச்சிருக்காருன்னா அப்ப உன்னை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் போன ஜென்மத்துல என்ன பண்பை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டாரா. சிவனுக்காக மகளோட கூந்தலை கல்யாணத்துக்கு முன்னாடி அறுத்து கொடுத்தவரே மணக்காஞ்சர நாயனார். மானக்கஞ்சார நாயனாராகப்பட்டவர் தன்னுடைய மகளுடைய கூந்தலை அவருடைய குல வழக்கப்படி அங்கே கொடுங்க, நான் பூனெல்லாம் மாற்றி போட்டுக்கொள்ளும் போது அங்கே வந்து
அறுத்து கொடுத்தாரு. பரவாயில்லைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணவர் ஏயர்கோன் கலிக்காமன் ஆயனார். சரிதான், நாயன்மார்கள் இதெல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்கீங்க. ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வரலையா? ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுங்க, வீட்டுக்கு போலையா? நேரத்துக்கு கை தட்டுறவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போங்கனே. அப்ப முதல்ல உட்காந்துட்டு ஏனைய போட்டு உயிர் வாங்கி முதல்ல உனக்கு சப்போர்ட் பண்ண இந்த அம்மாவை தூங்க சொல்லணும். இதுக்கு எங்க அக்கா எதுக்கு தூங்குறாங்க? தூங்க ஒரு மாட்டாங்க. கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்றோம்னு வச்சுங்க, ஆமா, இல்ல சாமிக்கு படையல் படிக்கிறோம். இப்ப பாண்டிமுனிக்கு என்ன படையல் படிக்கிறோம்? பாண்டியாவுக்கு பொங்கல், முருகனுக்கு முருகன் கோயிலுக்கு போனோம்னா பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொன்று கொடுக்குறாங்களா? ஆமா. அந்த மாதிரி ஒரு கோவில்ல ஒரு சாமிக்கு ஒரு காவல் தெய்வம்னே வச்சுக்கவே, ஒரு சாமிக்கு மதுபானத்தை கொண்டு படையெல்லாம் வச்சு படைப்பாங்க. மதுபானம்னா தெரியுமா? ஆமா, எங்க காவல் தெய்வங்களுக்கு அதான முறை. சுருட்டு மதுபானம்னா தெரியுமா? மதுபானம்னா ஆமா, மதுபானம் தெரியாம இப்படி இருக்கும். என்ன மதுபானம்? என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்றது? பேரே மதுபானம் தானா? தெரிஞ்சா சந்தோஷம் தான். அப்ப ஒரு அதத்தானுங்க பொம்பளை ஊரா மூட சொல்லி ஊருக்கு சண்டை கொடுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணி. அது சாராய கடைல சொல்லுவாங்க. எப்படி சாராய கடை மூட சொல்றது? அதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு. சரிங்க, பாருங்களே, சொல்லுங்க. மதுபானத்தை ஒரு சாமிக்கு தெய்வ காவல் தெய்வத்துக்கு வச்சு ஒரு பாத்திரத்துல ஊத்துறாங்க. ஒரு பாத்திரம்னா குறிப்பிட்ட அளவு தானே கொள்ளும். ஒரு 10 பாட்டில ஊத்தலாம் கொள்ளும், இல்ல ஒரு 20 பாட்டில, இல்ல பெரிய அண்டாவுல ஒரு 500 பாட்டில ஊத்துனா கொள்ளுமா? ஆனா அந்த பாத்திரத்துல அங்க இருக்க சாமிக்கு எம்புட்டு மதுபானத்தை ஊத்துனாலும் அந்த பாத்திரம் நிரம்பவே நிரம்பாது. இப்ப நீ என்கிட்ட கேட்ட இதை கண்டுபிடிச்சு கேட்கிறாரு பாருங்க. இது முக்கியமான வரலாறு, இது ஒரு பெரிய கதையே இருக்கு. கதை வேணாமா? அப்ப நீங்க பாட்டு பாட சொன்னா பாடிடலாம். பாடிடும் பாடி. சரி, நல்ல வேலை அண்ணே காப்பாத்திட்டாரு. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னண்ணே அவர் காப்பாத்திட்டாருன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லேன். எங்க செந்துரையா? அரவங்குறிச்சி. அதான் செந்துரையான்னு கேட்டேன். எங்க ஏரியா தானே, எங்களுக்கு தெரியாதா? சரி சொல்லுங்க. வந்த விஷயம் என்ன தெரியுமா? என்ன விஷயம்? மாப்பிள்ள ரேடியோல பாட்டு போட்டுருங்க, கேட்கட்டே. நல்ல விஷயங்களை என்னன்னே பிரச்சனை? ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொன்னீங்கன்னா நாங்க என்ன? நாரதர் வள்ளி போடுறது வந்து தர்க்கத்துக்காண்டி போடுறாங்க. பாட்டு கச்சேரினா பாட்டு கச்சேரி வச்சுட்டு போங்க. ஏமா பாடுவோமா இல்ல எப்படி? அவர் பாட சொல்றாரு, இங்க இருக்க ஒவ்வொரு பதில் சொல்லுங்கன்றாங்க. பதில சொல்லிட்டு பாடுங்க, நியாயம். அது சரி, சிறப்பு. பதில சொல்லி முடிச்சிட்டு பாட்டு பாடுங்க. அண்ணே சரியா சொல்லிட்டாரு. ஆமா. எந்த சாமிக்கு அது அண்ணன் எந்தல குறிப்பா இருக்காரு? எந்த சாமிக்கு மதுபானத்தை ஊத்த குறையாம இருக்கு? அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லணுமா? நல்லா அவர் எனக்கு தான் ஆதரவு கொடுத்து பேசுறாருன்னு பார்த்தா நான் கேட்டாங்களையும் மறந்துட்டீங்க எல்லாரும். அது எந்த ஊர்னு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அந்த பாத்திரத்தை கூட வாங்கி அந்த வச்சுக்கலாம். அவருக்கு 200 சும்மா காலி ஆகிட்டே இருக்கு. என்னங்க நீங்க இப்படி வேற ஊருக்குள்ள சொல்லி தர்றீங்க? எங்க பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு அசைவம் படைப்பதோ, ஒரு மதுபானம் அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சாராயம் வச்சு சாமி கும்பிட்டாங்க. மதுபானம்னு பொதுவா நீங்க சொல்றோம். அப்ப மதுபானம் வச்சு கும்பிடுறது இயற்கை. இதுல தவறோ குற்றமோ இல்ல. குற்றம் அப்படின்னு இருந்தா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் பண்ணது குற்றம் தானப்பா. அதை குற்றம் சொல்ல முடியுமா? நம்ம அது ஒரு முறையா பண்ணியிருக்காங்க, அதை நான் மறுக்கல. ஆனா நான் உங்களை என்ன கேட்டேன், ஒரு சாமி மருத்துவர் போடக்கூடிய அந்த அத நீ கேட்டு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போன அந்த இதய துடிப்பு வைக்கக்கூடிய அந்த கருவி, இது எந்த சாமி வச்சிருக்குன்னு கேட்டேன். நீங்க என்ன கேக்குறீங்க என்கிட்ட? மதுபானத்தை ஒரு பாத்திரத்துல எம்பிட்டு ஊத்துனாலும் பாத்திரம் நிரம்பாது. எந்த சாமிக்கு? எந்த சாமினே? என்ன என்னைய போல்டா பேச சொன்னாரு இவரு. அண்ணன் வேற ரசிகர் மன்றம் எங்கன்னு கேட்டாரு. ஏங்க முதல்ல நாள்ல கேட்டேன். ஏன் ஆறுமுக பார்த்தா அம்மாவுக்கு எந்த இடத்துலயும் சிக்காது நினைக்கிறியா? இப்படி வேற சொல்லி இருக்க சண்டை இன்ன வேற வர கிளப்பி விடுறாங்க. யார வேணாலும் பாக்கணும், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கும்னே. சரி, அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு தெய்வமா ஆயிட்டாங்க. அதனால அவங்கள பத்தி சொல்றதுனால தப்பு இல்லையா? தவறுங்கள. நாம் அதாவது இந்த அம்மா எனக்கு முன்னாடி நாடக உலகத்துக்கு வந்தாங்க. இவங்க நாடகத்தை நான் உட்காந்து பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட பெரிய ஆளு தான் அவங்க. பெரிய ஆளுனா எதுல பெரிய ஆளுங்கிறீங்க? அனுபவத்துல, தொழில் அனுபவத்துல பெரிய ஆள். சரிங்களா? நீங்க எந்த இடத்துல போனாலும் நான் தான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், என்னை விட நீங்க தொழில பெரிய ஆளா இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. எவ்வளவு பெரிய ஆளான்னு சின்ன பையன் ஒரு நிமிஷத்துல பாட்டி போடுவான். அதை செய்யணும்ல, சொல்றது பெருசு இல்ல. இததான் சொல்றீங்க எல்லாரும். ஆனா இவ்வளவு தூரம் பேசி வர்றதுன்றது ஒரு பாராட்டு. எந்த இடத்துல என்ன விட்டு கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு முன்னாடி நான் இப்ப பேசுற சில பேர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும்.
இந்த சில பேர்களை காட்டிலையும் முன்னாடி வந்தவங்களாம் நின்று பேச முடியல. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு நான் அது நல்ல விஷயமா சிறப்பாக தான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுகளை நான் சில பேர் பேசுறீங்க, படிச்சுட்டு தான் வர்றான். புதுக்கோட்டையில் 2 வானரம், அடுத்து காரைக்குடியில் ஒரு வானரம், ஆமா அடுத்து மதுரையில் ஒரு வானரம். யாரை சொல்றேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது மித்தவங்கெல்லாம் வந்து நமக்கு வயசுல மூத்தவங்க, ஒரு ரவி என்னன்னா மித்தவங்களாம் வயசுக்கு மூத்தவங்க, அதனால அவங்களை சொல்லாம இந்த ஆளுகளை மட்டும் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகளை மட்டும். அதனால சொல்லுமா ரசிகர் மன்றம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. ஐயா இவர் நீ இப்படி சொல்ல சொல்லி எனக்கு அதெல்லாம் இருக்கணும்னு பதில சொல்லிக்கிறேன் இருங்கண்ணே. இப்ப மருத்துவருடைய ஆடை உடுத்தி அந்த கருவி வச்சிருக்கிறது என்னன்னு இவர் பதில் சொல்லணுமா, இல்ல அந்த மதுபானத்தை எவ்வளவு ஊத்துனாலும் நிறையாம இருக்க கோவில சொல்லணுமா? ஆனா இந்த அம்மா அந்த கேள்வியை முதல்ல கேட்ட உடனே அடுத்து என்ன கேட்டாங்க? அந்த முடியை கொடுத்தது யாரு? பதில சொல்லிட்டு இல்ல. கேள்விக்குள்ள ஏன் இன்னொரு கேள்வியை கேட்ட நீனு? ஒன்னும் ஒரு கேள்வியை கேட்டு பதில சொல்ல விட்டுக்கணும். இது ஒன்றும் பெரிய நியாயமா எனக்கு தோணல. சரி பரவாயில்ல விட்டுருங்க. ரொம்ப எல்லாரோட ஆர்வமும் இந்த கேள்வியில இருக்கு, அதை மட்டும் நான் உணர்றேன். இந்த அண்ணன் தலையை வெடிச்சிருன்றார் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா, அதுக்காக பதில் சொல்றேன், வேற எங்கேயும் இல்ல. அதாவது நம்ம தேனி மாவட்டத்தில் அந்த காலத்தில் அந்த தேனி பகுதிக்கு ஒரு தினகரன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டார். அந்த பக்கம் தேனியை தாண்டி அந்த தினகரன் என்று சொல்லக்கூடிய மன்னர் சுரபி அப்படின்ற ஒரு ஆட்சி பகுதியோடு அந்த மலை சார்ந்த அந்த வயல் சார்ந்த இடத்த அவர் ஆண்டு வர்றார். அப்படி ஆண்டு வரும்போது அவருக்கு பிள்ளை இல்லை. அப்ப உறங்குறாரு. சாமி சிவன் கனவிலே காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு, ஒரு அந்தன சிறுவன் உன்னை தேடி வருவேன். சந்திரகுப்தன் அவனுக்கு பேர். இந்த சந்திரவதனன் என்று சொல்லக்கூடிய சந்திரகுப்தன் இல்ல சந்திரவதனன் எப்படின்னு வச்சுக்கலாம். இவன் உன்னைய தேடி வருவேன், சிறு குழந்தைய, அம்மா அப்பா யாரும் இல்லைன்னுவேன். அந்த அந்தன சிறுவனை நீ வளர்த்தேனா உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சிவன் சொல்லிட்டார். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல ஒரு அந்தன சிறுவன் தேடி வர்றாரு. வந்தவர்கிட்ட நீ யாரு என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது தனக்கு யாரும் இல்லை அப்படின்றாரு. அந்த பையனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டு வளர்க்கிறார். அதே மாதிரியே சில வருடத்தில் இவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறகுது. அப்படி பிறந்த உடனே 2 பிள்ளையுமே பாகுபாடு இல்லாமல் வளர்த்து தக்க வயது வரும்போது தான் மூத்த மகனாய் யாரை ஏற்றிக்கிட்டாரோ அந்த சந்திரவதனனுக்கு தான் அந்த நாட்டினுடைய பட்டத்தை கொடுக்குறார். கொடுத்து காலம் போகுது. கொஞ்ச நாள்ல சனீஸ்வரருடைய பார்வை இந்த தினகரன் யாரு இந்த எடுத்து வளர்த்தாருல பிள்ளைய அந்த மன்னருக்கு பிடிச்சிருது. பிடிச்சா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப துன்பப்படுறார். அப்படி துன்பப்படும் போது என்ன ஆகுது, இந்த வளர்த்த மயரிக்கான அந்தனர், இந்த அந்தனர் சனீஸ்வரன் நோக்கி தவம் பண்றார். சனீஸ்வரன் காட்சி கொடுத்து உனக்கு என்னடா வர வேணும் அப்படின்னார். எனக்கு எந்த வரம் வேணாம், என்னை வளர்த்த அப்பா உங்களுடைய பார்வையால ரொம்ப கஷ்டப்படுறார், அதனால அவரை உங்களுடைய பார்வையிலிருந்து நீங்க காப்பாற்றணும் அப்படின்னும் போது, அப்பா எப்பவுமே அவனவன் செய்யும் நன்மை தீமை கர்மாவை கருதி தக்க தண்டனை அளிப்பவன் நவகிரகத்திலே நீதிமான் அப்படின்னா அது சனீஸ்வரர் மட்டும்தான். யமனோட தம்பி, சூரியனோட புள்ள. அவர் என்ன பண்ணாரு, அப்படி என்னால் மாற்ற முடியாது, நான் கேட்குறேன் உன்னைய உங்க அப்பா என்ன நல்லது பண்ணியிருக்கியா அப்படின்னு போது, அப்பதான் இவர் சொன்னாரா, நான் யாரோ ஒருத்தன் எங்க இருந்தோ வந்தவன், ஆனா அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்த பிறகும் என்னையவே இந்த நாட்டுக்கு மன்னனாக நியமித்தார். அதை காட்டிலுமே ஒருத்தன் நல்லவனா இருக்கணும். தனக்குன்னு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையில பாப்பியா, ஆனா எங்க அப்பா அப்படி இல்லை, நல்லவர், அதனால அவருடைய அந்த கர்மாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அப்பாவுக்காக அந்த கர்மாவை இவர் ஏத்துக்கிட்டார். அப்படி ஏத்துக்கிட்டு அங்கே சனீஸ்வரருக்கு குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த குச்சி போட்டு அங்கே சனீஸ்வரரை வழிபட்டார். சுயம்புவாக சனீஸ்வரர் அங்கே சிலையானார். அப்படி குச்சி போட்டு சனீஸ்வரர் சுயம்புவாக காட்சி தந்த இடம், அதைத்தான் இன்னைக்கு நம்ம தேனி பகுதியிலே குச்சனூர் அப்படின்னு சொல்றோம். அந்த குச்சனூர்ல சனீஸ்வரர் சுயம்பு. அந்த சனீஸ்வரருக்கு சோனை முத்து கருப்பு சாமி அப்படின்றவர் தான் காவல் தெய்வம். அந்த சோனை முத்து கருப்பு சாமிக்கு பதில சொல்லிவிட்டேன் நான், பாருங்க எப்படி திரும்புறாரு. அந்த சோனை முத்து கருப்பு சாமிக்கு இன்னைக்கு ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய வருடந்தோறும் ஒரு திருவிழா நடக்குது. அந்த வருடந்தோறும் நடக்கக்கூடிய திருவிழா இன்னைக்கு இப்ப நீங்க 6 நாள் அங்க போய் சாமி கும்பிட்டு பாருங்க. ஏன்னா சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றிய தலம் குச்சனூர், ரொம்ப விசேஷம். ஆரம்பத்துல வந்தோடனே தானே சனீஸ்வரன் கோயில் அப்ப சொல்லிட்டு விளக்கம் சொல்லணும், எப்படி உருவாச்சு, ஏன் வந்துச்சு, ஏன் குச்சனூர்னு பேர் வந்துச்சு. அப்ப அங்க காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சோனைமுத்து கருப்புசாமி, அந்த கருப்புசாமி உள்ள போனீங்கன்னு வச்சுங்க அப்படியே தத்துருவமா இருப்பார். கருப்பே நேரா நம்மளை பார்க்குற மாதிரியே இருப்பார். அந்த கருப்பனுடைய சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு திறந்து காமிப்பாங்க, ஒரு கலைய மாதிரி இருக்கும்.
பார்க்க கலையும் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆடி மாதம் இவர் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மதுபானங்களை கொண்டு வந்ததில் ஊற்றினாலும் அது நிறையவே நிறையாது. எவ்வளோ ஊற்றினாலும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கருப்பனுடைய கண்ணும் நிறம் மாறும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அப்படி ஒரு சம்பவம் வித்தியாசமாக எங்கே நடக்குது அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் அப்படின்னு பிரசித்தி பெற்ற சனீஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சோனைமுத்து கருப்புசாமி ஆலயத்தில் தான் நீங்கள் சொன்ன எவ்வளவு மதுபானம் ஊட்டினாலும் அந்த கலையம் நிறையாமல் இருக்கக்கூடியது ஆடி திருவிழா அன்னைக்கு. இதுதான் பதில். அதெல்லாம் சரிதான், ஏத்துக்கிறேன். இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நன்றி. ஏமா சாமியோட கண்ணு மாறுது, நம்ம ஆளுகெல்லாம் தண்ணி அடிச்ச உடனே கண்ணு மாறுறதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தமோ? நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் எங்க அண்ணேட்ட உட்காந்து நீங்க போய் இல்ல, பேசல. நீங்க சொன்னீங்க சாமி கல்லுக்கே கண்ணு அண்ணன் தான் மாறுது. உட்கார்ந்திருக்காரு. அப்படி மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க உங்களுக்காக. யாருக்கு? உங்களுக்கு. பேரு முருகன். பாத்துட்டீங்களா? ஆமா. பார்க்க போறீங்களா? இல்ல, உன்னைய பார்த்துட்டு நீ அவரு போய் சொல்றதே வேலை. அப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கீங்க. யதார்த்தமா வந்து உன்னைய பார்த்தேன். சரி, எங்க அம்மா அப்பாவோட பேச வேண்டியது. ஒரு பெண்ணுக்கு 5 வகை தந்தை. உன்னைய என் மகளா நினைச்சு தான் கொண்டு போய் சொல்ல போறேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்? உங்க முகரக்கட்டையை பார்த்தா அம்பிட்டு நல்ல மனுஷனா. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனியில் உள்ள தொலைக்கற்பை செவி கொடுத்து சொல்லும் வார்த்தை கேளமா. புனைந்து வந்தவரே, புயனதவிடம் புனைந்து வந்தவரே, எல்லாது பேரொரு வரும் இல்லை. நண்பர்களே, எங்க போறீங்க? நீங்க கிளம்புங்க, நல்லபடியா. வேணான்னு சொல்லல. அந்த மருத்துவர் உடை உடுத்தி எந்த சாமி இருப்பாருன்னு கேட்டிருக்கேன். அந்த விஷயத்துக்கு பதிலா மட்டும் கேட்டு கொடுத்துட்டு நீங்க போங்க. எல்லாரும் அழகா நாடகம் பாத்தீங்க. ஆமா, அதை கேட்கணும்ல, நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல, நம்ம இந்து கோவில் எங்க உலகத்திலே இந்த ஒரே ஒரு கோயில் தான். மணி 5 மணி. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இருங்கம்மா, நாரதர் சொல்லாம இருக்க மாட்டார், சொல்லுவார், பதில் தெரியும் அவருக்கு. மணி என்னது? மணி 5 மணி ஆகி மணி போகுது. எப்ப பார்த்தாலும் வர்ற நாரதர்கள்ட்ட பூரா முடிச்சு மணி 4:40 முடிக்க போற நேரத்துல ஒரு கேள்வியை கேட்டுட்டு 4:45 அந்த ஒரு கேள்வி அதனால என்ன இருக்கு? 5 மணி வரைக்கும் கூட பேசுங்க. அடுத்து அவர் வருவார். வர முருகனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாரும் என்ன வாய் பேசுனீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரியும். வாய் பேசினார்லனே, நான் அப்படி பண்ணி புடிவே எப்படி பண்ணுவேன்? உனக்காக நான் சொன்னேன் போக இந்த சீனமே. பதில் தெரியுமா தெரியாதா? இது எப்ப வந்து நீ கேக்குற? எப்ப கேட்கணும்? முருகன் பேரை முருகன் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் முருகன் பேரை சொன்னதுக்கு அப்புறம்